ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெக்னிக்கல் வீடியோ எந்த எக்ஸாமுக்கானது அப்படின்னு பார்த்துடலாம். டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங் வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நம்மளோட கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன. ஸோ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்குது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால். ஸோ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. இன்னும் டேட் வந்து எப்போ அப்படின்றத நம்மளுக்கு சொல்லலை. ஜூன் 6 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் அப்படி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 months முன்னாடி மார்ச் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூனில் வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. பட் டேட் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்னும் வந்து தீவிரமாக உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனை தீவிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான். லாஸ்ட் ஒரு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பேசிக்காக. ஏன்னா நம்மளுக்கு வந்து டிப்ளமோ லெவலில் தான் கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ரொம்ப பேசிக்கான லெவல் 1 கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் நம்மளோட கோர்ஸ் இந்த கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிட்ட மாதிரியான ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி கொஷின்ஸு. ஸோ இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து குப்தா சால்விங் சீரீஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எஸ்ஓஎம்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ட்விஸ்டட் கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கேட் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் இருக்குது. அண்ட் தென் ஜிஎஸ் வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து இன்னும் நல்லா வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரினா ரொம்ப நாள் நம்ம கேப் விட்டுட்டோம். ஸோ ஒரு பிரேக் இருந்தது. ஸோ ஒரு சேனல் வந்து ஒரு 20 days வந்து எந்த வீடியோ இல்லாமல் இப்போ தான் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் பற்றியான ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 டெக்னிக்கல், அதே அளவுக்கு பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த எக்ஸாமில். ஓகே, ஸோ இனிமேல் வந்து நம்ம டெக்னிக்கல் அண்ட் தென் ஜிஎஸும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஎன்பிசி ஏக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட இம்பார்ட்டண்ட்டான அந்த சிலபஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதோட டாப்பிக்கு. ஸோ நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட கொஷின் அண்ட் ஆன்சர். நம்ம போன கிளாஸில் வந்து என்ன பெண்டிங் மூமெண்ட்னா என்ன, லோட்ஸ்னால் என்ன, டைப் ஆஃப் லோட்ஸு, டயக்ராம்லாம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்காக பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயின்ஸு, டிஃபார்மேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பார், அது எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 1 அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கிளாஸ் 2ல் நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ஸ் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படி அதோட ஸ்லோப் வேரியேஷன்ஸ் இருக்குது, பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ், அப்புறம் டயக்ராமோட சும்மா பிக்சர் வேரியேஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம். வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் அட் எண்ட் சப்போர்ட்ஸ் ஆஃப் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் கொஷின் தான். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் அந்த பீமில் எண்டிங்கில், ஸோ எண்டில் வந்து என்ன அதோட பெண்டிங் மூமெண்ட் என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கா, மினிமமாக இருக்குமா, யூனிஃபார்மாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு டயக்ராமே காட்டுறேன். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் எண்ட் அவங்க என்ன யூடிஎலா அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் லோடு எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து பெண்டிங் மூமெண்ட் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ இது வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்திங்கன்னா எண்டிங்கில் வந்து என்னவாக இருக்குது, 0. ஓகே, பெண்டிங் மூமெண்ட் எண்ட் சப்போர்ட்ஸில் என்ன இருக்குது, 0வாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் அட் எண்ட் சப்போர்ட்ஸ் ஆஃப் a simply supported beam is 0. ஓகே, so next, what is the maximum shear force when a cantilever beam is loaded with UDL throughout? ஸோ ஒரு cantilever beam இருக்குது. ஓகே, ஸோ ஒரு cantilever beam இருக்குது. ஸோ UDL வந்து த்ரோஅவுட்டாக இருக்கும் போது ஸோ அதோட என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஷியர் ஃபோர்ஸ் என்ன. ஸோ ஷியர் ஃபோர்ஸாக பெண்டிங் மூமெண்ட்டாக அப்படின்ட்டு தான் பார்த்துக்கணும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம பிக்சர் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து கேன்டிலிவர் பீம் யூடிஎல் லோடாக இருக்கும் போது என்னவாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா WL. ஸோ W into L அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் பார்த்திங்கன்னா WL²/2. ஸோ இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். இங்கே 2 ஷியர் ஃபோர்ஸ் தான் இருக்குது. எண்டிங்கில் ஒன்று எண்ட் சப்போர்ட்ஸில்
இது ஃபிக்ஸ்டு எண்டில் ஒன்று இருக்குது, ஃப்ரீ எண்டில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது 0. ஸோ மேக்ஸிமம் வந்து எங்கே இருக்குது நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு எண்டில் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு W into L. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் when a cantilever beam is loaded with UDL throughout? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. கேன்டிலிவர் பீம், ஓகே. ஸோ யூடிஎல்லாம் இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன பெண்டிங் மொமெண்ட்டோ என்ன ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோ அது வந்து மைண்டில் வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுருக்கறனால ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த வேர்டிங்காக இருக்கிறத டயக்ராமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டைமும் வந்து அவ்வளோவா கன்சியூம் ஆகுது. கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம 100% அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சாகிங் பெண்டிங் மூமெண்ட் அக்கர்ஸ் அட் த டேஷ் ஆஃப் த பீம். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ சாகிங் அப்படின்றது தெரியும். சாகிங், ஹாகிங் அப்படின்றது பெண்டிங் மூமெண்ட்டில் ஏற்படும். ஸோ அந்த இது வந்து எந்த ஒரு பீமில் எங்கே வந்து ஏற்படுது அப்படின்றதா கொஷின் கேட்டிருக்காங்க. அட் சப்போர்ட்ஸ், மெயின் ஸ்பேன், பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர், பாயிண்ட் ஆஃப் எமர்ஜென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் சாகிங் வந்து எப்போயுமே மிட் ஸ்பேனில் தான். ஓகே, ஸோ ஒரு பீம் இருக்குன்னா அதோட இப்போ சாகிங்கோ ஹேகிங்கோ பார்த்திங்கன்னா அதோட மிட் ஸ்பேனில் தான் வந்து ஏற்படும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன நம்மளுக்கு மிட் ஸ்பேன். how do point loads and UDL be represented in shear force diagram? So I mean SFD na shear force diagram. Shear force diagramல இந்த பாயிண்ட்ஸ் லோட்ஸையும் இந்த UDL வந்து எந்த மாதிரியாக வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் லோடும் UDL. ஓகேவா? ஸோ பாயிண்ட் லோடு வந்து நம்ம சிம்பிளாக லைன்ஸில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து இப்படி இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா UDL பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ எந்த மாதிரி இருக்கும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இன்க்ளைண்டடாக இருக்கும். ஸோ ஒன்று சிம்பிள் லைன்ஸில் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து இன்க்ளைண்ட் லைன்ஸில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா சிம்பிள் லைன்ஸ் அண்ட் கர்வ் லைன்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. கர்வ் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரிங் லோடு அந்த மாதிரி லோடு வரும்போது தான் நம்ம கர்வ் லைன்ஸ்லாம் வரும். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் லோட்ஸ் அண்ட் இன்க்ளைன் லோட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும் சிம்பிள் லைன்ஸ் அண்ட் இன்க்ளைன் லைன்ஸ். ஸோ UDL வந்து இன்க்ளைன் லைன்ஸ்லையும் பாயிண்ட் லோட சிம்பிளாக லைன்ஸில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஈஸியான கொஷின் தான், பட் டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஸோ கொஞ்சம் நீங்கள் உள்ள டீப்பாக யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணும். ஓகே, ரிலேஷன் பிட்வீன் ஸ்லோப் அண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இஸ். ஸோ ஒரு ஸ்லோப்பும் இருக்குது, ஒரு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. ஸோ அதோட ரிலேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு SI யூனிட்ஸ் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இஸ். ஸோ ஒரு ஷியர் ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கிலோ நியூட்டன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சப்போஸ் நியூமரிக்கல் வேல்யூஸாக கொடுக்கும்போது நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது கிலோ நியூட்டன் அப்படின்னு தான் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ 10 கிலோ நியூட்டன் இல்லை 100 கிலோ நியூட்டன் அந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூ பக்கத்தில் அதோட யூனிட் வந்து என்ன கிலோ நியூட்டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் இஸ் டயக்ராம் is dash representation of shear force plotted as ordinate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு shear force diagram வந்து என்ன representation? shear force is a diagram is graphical representation. அந்த ஆர்டினேட்டில் எங்கள் shear force வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு கிராஃபிக்கலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுதான் SFD shear force diagram. ஓகே, ஸோ சி. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். அட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் த வேல்யூ ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர்னால் தெரியும். ஸோ எங்கே வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து அதோட சைன் வந்து சேஞ்ச் ஆகுதோ இல்லை 0 ஆகுதுன்னு சொல்லலாம். பட் கரெக்டான ஆப்டாக கான்ட்ராஃப்ளெக்ஷர்னால் பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இஸ் சைன்ஸ். ஸோ ஒரு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக போகுது 0லேருந்து அந்த 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சைன் சேஞ்ச் பண்ணுற இடமும் வந்து நம்ம கான்ட்ராஃப்ளெக்ஷர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வேல்யூ ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் ஸோ என்னவாக இருக்கும் 0. இதே வந்து இங்கே சைன் சேஞ்சஸ் அப்படின்னு தான் ஆப்டாக இருக்கும் நம்மளுக்கு ஆன்சர். பட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே சைன் சேஞ்ச் ஆகும்போது 0லேருந்து நெக்ஸ்ட் சைன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு போகும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். பட் இங்கே வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்து சைன் சேஞ்ச் ஆகுது. அதே அந்த பாயிண்டில் வந்து கான்ட்ராஃப்ளெக்ஷன் பாயிண்டில் வந்து 0 தான் அதோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு when shear force is 0 bending moment is dash அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னும் போது பெண்டிங் மொமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்கலாம் பாருங்கள், சிம்பிளி சப்போர்ட்டடில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் 0வாக இருக்குது. ஸோ இப்போ சி பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ எங்கே ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 0வோ ஸோ அங்கே வந்து பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ இஸ் மேக்ஸிமம். ஓகே, ரெண்டுமே வந்து 0 அப்படி இருக்காது. ஸோ ஒரு இடத்துல வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நம்மளோட பெண்டிங் மொமெண்ட். ஓகே, ஸோ ஷியர் ஃபோர்ஸ். The maximum bending moment in a cantilever beam subjected UDL over the entire span அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு கேன்டிலிவர் பீம் வந்து யூடிஎல் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கான இது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு டயக்ராம். இப்படி நீங்கள் அடிக்கடி இந்த டயக்ராம் பார்க்கும்போது நீங்கள் கிளியராக இல்லைனாலும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாமே ஜஸ்ட் அதுக்கு தான் இந்த டயக்ராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கேன்டிலிவர் பீம் யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும் போது அதோட மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ இதோட மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து WL²/2. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா WL²/2 வரணும். ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் WL²/2. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த வேரியேஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் இஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிஸ் எ பாயிண்ட் லோட் அட் த சென்டர். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. ஓகே, இப்படி நம்ம எடுத்துக்கலாம். சப்போர்ட்டட் பீம் இருக்குது. ஸோ அதோட பாயிண்ட் லோட் வந்து ஆக்ட் ஆகும்போது ஸோ அதோட பெண்டிங் மொமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, ஸோ இந்த மாதிரி தான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்கும். ஓகே, ஸோ தட் மீன் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ ஒரு பாயிண்ட் லோட் ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமில் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது ஸோ அதோட மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் WL/4. ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர். ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, ஸோ அந்த என்ன கொஷினை கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் இன் எ பீம் இஸ் மேக்ஸிமம் வென் டேஷ். ஸோ பெண்டிங் மூமெண்ட் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இதே பெண்டிங் மூமெண்ட் வந்து ஷியர் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி கொஷின் பார்த்தோம். ஷியர் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் பெண்டிங் மூமெண்ட் என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அதே தான். ஸோ மேக்ஸிமமாக பெண்டிங் மூமெண்ட் இருக்குது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல 0வாக இருக்கும். ஓகே, ஸோ the point of contraflexure, what is the value of bending moment? ஸோ அந்த கான்ட்ராஃப்ளெக்சர் அந்த பாயிண்டில் வந்து பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ என்ன, நான் இது சொன்னேன். ஸோ என்ன நம்மளுக்கு 0. ஓகே, 0. ஸோ ஒரே பீமில் 2 கான்ட்ராஃப்ளெக்சர். ஸோ அது இப்போது நம்ம நியூமரிக்கலாக நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணும்போது தெரியும். ஸோ உங்களுக்கு நிறைய கான்ட்ராஃப்ளெக்சர் ஒரே பீமில் வந்து 2-3 இடத்துல வந்து பெண்டிங் மொமெண்ட் 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, the point of contraflexionல பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான். ஸோ கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர கிளாஸஸ்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரொம்ப ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வந்து ஸ்லோவாக போகலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எதுக்குமே என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால வந்து நான் ஃபுல் ரெஸ்ட்டு. ஸோ எதுவுமே நம்ம யூடியூப் பார்க்கல. ஸோ எதுவுமே நான் பண்ணல. ஸோ ஒரு 2 வீக்ஸ் வந்து ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இனிமேல் இப்போ வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டேன் அப்படின்றனால ஸோ நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே நம்ம வர வீடியோஸில் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜிஎஸும் வந்து இனிமேல் வந்து சைட் பை சைடு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு வரைஸ் இருந்ததுனா டவுட்ஸ் இருந்ததுனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.